நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸும் சரி, பெரிய பெரிய காம்படிஷன் தேர்வுகளில் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பல பேருக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நான் 3 சூப்பரான ஒரு யுக்தி சொல்ல போகிறேன். முழுசாக பாருங்கள். அவங்க வழியில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸே எடுத்துக்குவோமே எக்ஸாம்பிளுக்கு. தமிழ்நாடு போலீஸை பொறுத்தளவில் ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் முதல்ல கொஸ்டின் பேப்பரை முழுசாக நல்லா படிச்சிருங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை முழுசாக படித்தா தான் அந்த கொஸ்டினை மனசில் ஒரு டைம் 2 டைம் ஆழமாக படித்தா தான் உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா கொஸ்டினை ஒழுங்காக படிக்காமல் ஆன்சர் பண்ணிடுறோம். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லேயே சில இதில் ஆன்சர் அதிலே இருக்கும். நம்ம எங்கேயோ படித்த ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு இதுதான் வருங்கிற நமக்கு படித்த உடனே ஒரு கரெக்டாக ஒரு யோசனை வந்துடும். ஃபஸ்ட்டு அதனால் 1க்கு 2 டைமு கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்குங்க. 2வது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி கசக்கவோ மடிக்கவோ எதுவும் பண்ணாதீங்க. சைடில் அப்படியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சயின்ஸும் ஜென்ரல் நாலேஜும். ஏன்னா சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸிமம் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணும்போது உள்ளேருந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஷேர் பண்ணும்போது உள்ளேருந்து வெளியில் போகாமல் வெளியில் பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு உள்ளே நம்ம அந்த கலர் ஷேடப் பண்ணணும். உள்ளேருந்து வெளியில் ஷேடப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த பாக்ஸ் விட்டு வெளியே போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே வெளியிலேருந்து உள்ளே ஷேடப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது மைய வெளியில் போகாது. அடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸு இதை முழுசாக டிக் பண்ணிடுங்க. 2வது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கணக்குகள், அப்புறம் சைக்காலஜி இதை தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக இதை வச்சுக்கோங்க, டிக் பண்ணிடுங்க. 3வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கிற கேள்விகள், கணக்குகள், இங்கிலீஷு ரொம்ப டைம் எடுக்குதுல்ல, அது 3வது ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நேரம் எடுத்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெரியாதது லாஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம தெரியாது எப்படியும் கண்ண மூடி தான் குண்டாங்குதிரையாக அடிப்போம். அது இருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், விடக்கூடாதுங்கிறதுக்காக. மைனஸாக இல்லாட்டாலும் சில இந்த கொஸ்டின்ஸு சும்மா குண்டாங்குதிரையாக டிக் பண்ணுறது அது பாஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதையும் விட்டுறாதீங்க, டிக் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயத்தை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் ஓஎம்ஆர் ஷீட் பார்த்த உடனே ஒரு குழப்பங்கள் வந்துடும். ஏன்னா வரிசையாக ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குமா, அதனால நமக்கு அதை பார்த்த உடனே ஒரு படபடப்பு வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். மாற்றி அடிச்சிடுவோமோ, மாற்றி நம்ம டிக் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் இந்த முறையை கையாளுங்க, இந்த முறையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.